அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். உங்களுடைய பெயர் எஸ் அல்லது ஆர் என்ற எழுத்தில் ஆரம்பித்தால் நியூமராலஜின் படி இந்த 2 எழுத்துக்கள் இருக்கக்கூடிய வைப்ரேஷன் நமக்கு என்ன மாதிரியான முன்னேற்றங்களையும் என்ன மாதிரியான குணங்களையும் வாழ்க்கையில் என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்களையும் தரும். நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. எஸ் மற்றும் ஆர் என்ற எழுத்தினுடைய நியூமராலஜி பற்றிய பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். உங்களுடைய பெயருடைய முதல் எழுத்து ஆர் இதில் ஆரம்பிக்குது அப்படின்னா ரொம்பவும் ஆனஸ்ட் பர்சன் அப்படின்னு சொல்லலாம். உண்மையான, கருணையான மற்றும் அன்புமிக்க ஒரு மனிதராக நீங்கள் இருப்பீங்க. சவால் என்றால் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு விஷயத்தை உங்ககிட்ட யாராவது சேலஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா, உன்னால் முடியாது, நீ செஞ்சு காட்டுறா அப்படின்னா உடனே நான் செஞ்சு காட்டுவேன் அப்படின்னு ஒரு சவாலை எதிர்கொண்டு அந்த விஷயத்தை முடிக்கும் மன வலிமை உங்களுக்கு இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே சுலபமாக எடுத்துக்கொள்வீர்கள். அதாவது கூல் பர்சன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு கோபமாகவோ ஆக்ரோஷமாகவோ நீங்கள் இருக்க மாட்டீங்க. ரொம்ப சாஃப்டாக லைட்டாக நீங்கள் இருப்பீங்க. மேலும் ரொம்ப நிம்மதியாக கம்ஃபர்ட்டாக எந்தவித கஷ்டமும் இல்லாமல் சௌகரியமாக வாழணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. மேலும் உங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் அமையணும் நீங்கள் ரொம்பவும் விரும்புவீங்க. உங்களுடைய தன்னம்பிக்கை பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவும் அதிகமாக இருக்கும். ஒரு விஷயத்தில் இறங்குறீங்க, ஒரு போட்டியில் இறங்குறீங்க அப்படின்னா, ஒரு வேளை தோல்வி அடைஞ்சிட்டிங்க அப்படின்னா அதோட போதும், இதுக்கப்புறம் நம்ம ஏன்டா போட்டியிடணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்காது. மீண்டும் போட்டியிடுவோம், மீண்டும் முயற்சிப்போம், நம்பால் முடிந்த வரைக்கும் முயற்சித்து அந்த விஷயத்தில் வெற்றி அடையணும் அப்படின்னு ஒரு விடாப்பிடியான ஒரு குணம், ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு இருக்கும். 6 லெட்டர் நியூமராலஜியில் நம்பர் 2வை இது குறிக்குது. நம்பர் 2 எதாவது பார்த்தீங்கன்னா மூன், சந்திரன். சந்திரனா ரொம்ப குளிர்ச்சியான ஒரு கிரகம். மேலும் அதே போல தான் நீங்களும் ரொம்ப மென்மையாகவும் அமைதியாகவும் குளிர்ச்சியாக இருப்பீங்க. டென்ஷன் கிடையாது, எந்த ஒரு விஷயத்தையும் பதட்டமாக செய்ய மாட்டீங்க. ரிலாக்ஸ்டாக ரொம்ப கூலாக ஆக்டிவாக இருப்பீங்க. உங்களுடைய லைஃப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கணும். ரொம்பவும் கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை செய்யக்கூடாது. ரொம்பவும் சோதனையாக ரொம்பவும் ஸ்ட்ரெயின் பண்ணி ஒரு விஷயத்தை செய்யக்கூடாது. ரொம்ப கம்ஃபர்ட்டாக ஈஸியாக அந்த விஷயத்தை முடிக்க முடியுமா அப்படின்னு பார்ப்பீங்க. அதே போல் ஒரு விஷயத்தை உன்னால் முடியாதுன்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணால் அந்த விஷயத்தை நீங்கள் எடுத்து வெற்றிகரமாக முடிக்கிற அளவுக்கு ஒரு வல்லமை உங்களுக்கு இருக்கும். உங்ககிட்ட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷலான விஷயம், ஒருத்தரை சார்ந்து தான் நீங்கள் இருப்பீங்க. டிபெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு வேலையை நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஒருத்தர் அந்த வேலையை தொடங்கி வைக்கணும். ஒரு விஷயத்தை நீங்கள் பிளான் பண்ண போகிறீங்க அப்படின்னா, செய்ய போகிறீங்க அப்படின்னா அந்த விஷயத்தை ஒருத்தர் பிளான் போட்டு தரணும். அது அம்மாவாக இருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், உங்கள் சகோதர சகோதரியாக இருக்கலாம், ஆஃபீஸாக இருந்தால் உன்னுடைய அசிஸ்டண்ட் யாராவது இருக்கலாம். பட் சப்போர்ட்டிவ் கேரக்டர் உங்களுக்கு இருக்கணும். ஒருத்தர் டிபெண்ட் பண்ணி தான் நீங்கள் இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கற்பனை திறன் ரொம்ப அதிகமாக இருக்கும். கற்பனையாலே பல விஷயங்களை கோட்டை கட்டுவீங்க. எண்ணம் போல் வாழ்க்கைன்னுவாங்கல்ல, அது போல் உங்கள் கற்பனையால் பல விஷயங்களை நீங்கள் அடையக்கூடிய வல்லமை உங்களுக்கு இருக்குது. பணத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக பணம் இருக்கும். ரொம்ப கம்மின்னு சொல்ல முடியாது, ரொம்ப அதிகம்னு சொல்ல முடியாது. கம்ஃபர்ட், எனக்கு இது போதும், இந்த பணத்தை வச்சு நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு ஒரு மனநிலை இருக்கிற அளவுக்கு தேவைக்கு போதுமான அளவு உங்ககிட்ட பணம் இருக்கும். சொசைட்டியில் சோஷியல் ஆக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சுயநலம் இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தான் நல்லா இருக்கணும், மற்றவங்க கஷ்டப்படணும் அப்படின்னு நீங்கள் நினைக்க மாட்டீங்க. மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினைக்க மாட்டீங்க. ஸோ ஆவரேஜ், நான் நல்லா இருக்கணும், எனக்கு எந்த கஷ்டம் வரக்கூடாது, நான் ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது, அது போல் மனநிலை உங்களுக்கு இருக்கும். கணவன் மனைவியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டிபெண்ட் பண்ணி தான் இருப்பாங்க. மனைவி ஒரு விஷயம் செய்கிறாங்க அப்படின்னா இவங்க அதுக்கு சமமாக இன்னொரு விஷயம் செய்வாங்க. மனைவி அன்பு செலுத்தினா இவங்களும் அன்பு செலுத்துவாங்க. இவங்களா ஒரு விஷயத்த முன் செய்ய மாட்டாங்க. ஒருத்தர்கிட்டேருந்து வரக்கூடிய ஒரு ஃபோர்ஸ், ஒரு உதவி மூலம், ஒரு தூண்டுதல் மூலம் தான் இவங்க செயல்படுவாங்களே தவிர இவங்களா ஒரு விஷயம் செய்ய மாட்டாங்க. ஸோ அதனால் மனைவி அமையும் போது ஒரு லவ்வபிள் பர்சனாக அமைச்சிட்டாங்க அப்படின்னா இவங்க லைஃப் ரொம்பவும் லக்கி லைஃப் அப்படின்னு சொல்லலாம். பட் லவ்வை எதிர்பார்க்குற எக்ஸ்பெக்டேஷனோட ஒரு மனைவி அமைஞ்சாங்க அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம். இவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு விஷயமும் இனிஷியேட் ஆகாது, ஆரம்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஒன்ஸ் ஒருத்தர் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அதை நல்ல முறையில் வழிநடத்தி கொண்டு செல்வதில் இவங்க தலை சிறந்தவங்க. ரொம்பவும் ஒரு விஷயத்தை ரிஸ்க் எடுத்து நான் செஞ்சு காட்டுவேன், யாராலையும் முடியாது, அதை நான் பண்ணி காட்டுவேன் அப்படின்னு இவங்க இறங்கவே மாட்டாங்க. ஏற்கனவே இருக்கிற ஒரு விஷயத்தை அழகாக ஸ்மூத்தாக கொண்டு போவாங்க, சொதப்பாமல். ரொம்ப சேலஞ்சிங்காக இல்லாமல் அந்த விஷயம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னா அதில் இவங்க நல்லா முழுமையாக இறங்கி செய்வாங்க. இயற்கையை ரொம்ப அதிகமாக விரும்புவாங்க. மலை, மழை, ஆறு, அருவிகள், இது போல் இயற்கையை அதிகமாக விரும்புவாங்க. ட்ராவல் மைண்ட் அப்படின்னு சொல்லலாம். மேலும் ஆர்குமெண்ட்ஸ் இவங்களுக்கு சுத்தமாக வராது. அந்த பேச்சு சாதுரியம்,
தந்திரம், ராஜதந்திரம் இதெல்லாம் வராது. ஸோ அதனால் ஆர் அப்படி நேம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, அந்த லெட்டரில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, சண்டை போடுறதையும் ஆர்கியூமெண்ட் பண்ணுறதையும் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. அதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. திருமண வாழ்க்கை அப்படின்னும் போது ஒரு நல்ல லைஃப் பார்ட்னராக நீங்கள் சூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா, ஏன்னா நீங்கள் அன்பை ரொம்பவும் ஏங்கி வாங்கிக்குவீங்க தவிர அன்பு உங்களுக்கு கொடுக்க முடியாது. அன்புக்காக ஏங்குவீங்களே தவிர அன்பு கொடுக்க மாட்டீங்க. அதனால் வர மனைவி அன்பு பெறக்கூடியவங்களாக வந்தாங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அன்பு தரக்கூடியவங்களாக வந்தாங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருப்பாங்க. நீங்கள் அன்பு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருப்பீங்க. அதனால் உங்களுக்கு அன்பு தரக்கூடிய ஒரு மனைவி அமைஞ்சாங்க அப்படின்னா அந்தளவுக்கு சிறப்பாக இருக்கும். உங்கள் லைஃப்பில் சண்டைகள் கொஞ்சம் அதிகமாக ஏற்படும். அதனால் திருமணம் செய்யும்போதும் சரி, இல்லை ஒரு நட்பு வட்டாரங்களிலும் சரி, ஒரு சின்ன சண்டை ஆரம்பித்தாலும் பெரும்பாலும் அந்த சண்டையிலேருந்து நீங்கள் விலகி செல்வது ரொம்பவும் நல்லது. உங்களுக்கு சாதுரியமான பேச்சு இல்லாததால் அந்த சண்டையால் உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பிரிவு ஏற்படலாம், மனக்கசப்பு ஏற்படலாம், இல்லைனா வேறு ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சண்டை ஏற்பட போகுது அப்படின்னா பெரும்பாலும் அந்த இடத்துலேருந்து, அந்த சண்டையிலேருந்து நீங்கள் விலகுவது ரொம்ப நல்லது. நேம் ஸ்டார்ட் வித் எஸ். நான் ஒரு மனிதருக்கு வைக்கக்கூடிய பேரை மட்டும் சொல்ல, நாம் ஒரு விஷயத்தில் ஈடுபடுறோம் அப்படின்னா அது ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லை ஒரு ஒர்க்காக இருக்கலாம், இல்லைனா நம்மளோட ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். ஏதாவது எஸ்ஸில் ஆரம்பிக்கிறாங்க, அந்த எஸ்ஸில் ஆரம்பிக்கிற ஒரு தொடர்புடையது அப்படின்னா அதனுடைய குணாதிசயங்கள், அதன் மூலம் நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அதிர்ஷ்டங்கள், அற்புதங்கள் என்னென்னு நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூமராலஜியில், அதாவது எண் கணிதத்தில் அதனுடைய மதிப்பு 3, அதனுடைய இடம் 3 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எஸ் பார்த்தீங்கன்னா 3 குறிக்கும். மேலும் இதனுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா வளைந்த வடிவில் இருக்கும். மேலும் நம்பர் 3ன்றதால நவகிரகங்களை 3ஆவது இடத்துல இருக்கக்கூடிய ஜூபிட்டரை இது குறிக்கும். இந்த எஸ் அமைப்பு இருக்கு அப்படின்னா உங்களுடைய நேமோ இல்லை உங்களுக்கு தொடர்புடைய ஒரு விஷயம் எஸ்ல ஆரம்பிக்குது அப்படின்னா ரொம்ப நல்லதா கெட்டதா? எஸ் அப்படின்னாலே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் தரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லப்படும். மேலும் எஸ் என்ற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் தொடர்புடைய ஒரு பெயர் அவங்க கடவுள் நம்பிக்கை அதிகமாக வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை எஸ் என்ற நேம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கும். எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா, நம்பிக்கை அப்படின்னால ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தான். அது செல்ஃப் கான்ஃபிடென்ட் இருந்தாலும் சரி, இல்லை ஒரு மதத்தின் மீது நம்பிக்கையாக இருந்தாலும் சரி, நம்பிக்கைன்ற ஒரு விஷயம் உங்களுக்கு இருக்கும். ஏதாவது ஒரு நம்பிக்கையை வச்சு நீங்க வாழ்க்கையில் முன்னேறுவீங்க இல்லையா, அதை இதை குறிக்குது. ஸோ உங்களுக்கு ஜென்ரலாக கடவுள் நம்பிக்கை இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எஸ் என்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக உங்களுக்கு கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்த ஒரு கட்டத்தையும் அடுத்தடுத்த இலக்கை நோக்கி நீங்கள் போயிட்டே இருப்பீங்க. ஒரு விஷயம் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னா, அப்பா போதும்டா, இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் எதுவும் செய்ய தேவையில்ல அப்படின்னு நீங்கள் ஓய்வு எடுக்காமல் இன்னும் முன்னேறணும், இன்னும் நம்ம சாதிக்கணும், இன்னும் நம்ம வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு போகணும் அப்படின்னு உங்களுடைய தாட் அதிகரிச்சுக்கிட்டே போவோம், உயர்ந்த நிலையை அடைஞ்சிக்கிட்டே போவோம். உங்களுடைய வாழ்க்கையில் உயர்ந்த லட்சியத்தை நோக்கி போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எஸ்ஸை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வளைந்த நிலைந்து பாம்பு போல இருக்கிறதால நீங்கள் ஒரு முன் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய எண்ணம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க, அந்த பிஸ்னஸ் எஸ் என்ற பேரில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அந்த பிஸ்னஸை ரன் பண்ணும்போது நீங்கள் ரொம்பவும் முன்னெச்சரிக்கையாக இருப்பீங்க. அந்த பிஸ்னஸில் நீங்கள் எந்த ஒரு வேலை செஞ்சாலும் நடந்தது, நடக்க போகிறது, நடந்துருக்குது, இந்த 3 விஷயத்தையும் அந்த முக்காலத்தையும் உணர்ந்து நீங்கள் அந்த பிஸ்னஸை ரன் பண்ணுவீங்க. ஒருவேளை உங்கள் பேர் எஸ்ல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ரொம்பவும் கேர்ஃபுல்லாக இருப்பீங்க. கழுவுற மீனில் நழுவுற மீன்வாங்களே அந்த அளவுக்கு ஒரு ரொம்பவும் கேர்ஃபுல்லாகவும் ரொம்பவும் வளைந்து நெளிந்து வாழ்க்கையை ஜெயிச்சு காட்டக்கூடிய வல்லமை உங்களுக்கு இருக்கும். மேலும் நீங்கள் கற்பனை திறன் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு விஷயத்தை இமேஜினரி மைண்ட், அதாவது ஒரு விஷயத்தை எக்ஸ்ட்ராடினரியாக யோசிக்கிற அளவுக்கு வல்லமை இருக்கும். கலைத்துறையில் ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருக்கும். ஸ்போர்ட்ஸில் நீங்கள் ரொம்ப இன்வால்மெண்ட்டாக இருப்பீங்க. சோஷியல் ஆக்டிவிட்டியில் ரொம்பவும் அதிகமாக இருப்பீங்க. அதே போல் எஸ்ன்ற நேம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பேச்சாற்றல் ரொம்ப அதிகமாக இருக்கும். வளவலன்னு பேசத்தை நான் சொல்லலைங்க, கனிவாகவும் இனிமையாகவும் பணிவாகவும் பேசுவீங்க. இதனாலே மக்கள் செல்வாக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஒரு இடத்துல 100 பேர் 50 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த 50 பேர் 100 பேரும் உங்களை நல்லா தெரிஞ்சுக்குவாங்க. நீங்கள் பேசுறதால அவங்க எல்லாரும் உங்ககிட்ட பேசணும், பழகணும், ஒரு எண்ணத்தை உருவாக்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு இருக்கும். கணவன் மனைவி, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எடுத்துக்கிட்டாலே ரொம்பவும் அட்ஜஸ்ட்மெண்ட்டாக இருப்பீங்க. கணவன் இந்த பேர் வச்சிருந்தாலும் சரி, இல்லை மனைவி இந்த பேர் வச்சிருந்தாலும் சரி, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அட்ஜஸ்டபிள் வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு சக்ஸஸ்ஃபுல் லைஃப்பை நீங்கள் ரன் பண்ணுவீங்க. உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு விஷயத்த ரொம்ப உயர்ந்த நிலையில் வச்சு எதிர்பார்ப்பீங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே பிளான் பண்ணி செய்வீங்க. ஒருத்தருக்கு ஒரு விஷயத்தை அட்வைஸ் பண்ணாலும் சரி, ஒரு விஷயத்தை எடுத்து சொன்னாலும் சரி, ரொம்ப சரியாக துல்லியமாக சொல்லக்கூடிய வல்லமை உங்களுக்கு இருக்கும். உடல் ஆரோக்கியம் அதிகமாக நீங்கள் பராமரிப்பீங்க. தரமான உணவு எடுத்துக்கணும், ஆரோக்கியமான வாழ்க்கை வாழணும், சுத்தமான உடை இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும் அப்படின்னு எண்ணம் உங்களுக்கு நிலைச்சிருக்கும். ரொம்ப சாஃப்ட் ஹார்ட்டடாக இருப்பீங்க. ரொம்ப அமைதியாகவும் பணிவாகவும் இருப்பீங்க. உங்களுக்கு கோபம் வராது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், கோபம் வரும். ரௌத்திரம் பழகு
சொல்லுவாங்களே, அதே போல் சரியான இடத்துல சரியான அளவு கோவப்பட்டு அந்த இடத்த சமநிலைப்படுத்துறதுக்காகவே உங்களை கோவப்படுத்திக்குவீங்க. அதுக்கப்புறம் உங்களை சாந்தப்படுத்தி அந்த இடத்தையும் சாந்தப்படுத்தக்கூடிய வல்லமை உங்களுக்கு இருக்கும். உங்கள் லைஃப் மட்டும் இல்லைங்க, உங்கள் ஃபேமிலி லைஃப்பையும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் ரன் பண்ணுவீங்க. உங்களுக்கு பொறுப்புணர்வு ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் ஆரம்பத்தில் விளையாட்டுத்தனமாக இருந்தாலும் ஒரு பொறுப்பான ஒரு இடத்துக்கு நீங்கள் வரீங்க அப்படின்னா, அது லைஃபாக இருந்தாலும் சரி, ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் அந்த இடத்த வந்து ரொம்ப அமைதியாகவும் பீஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவும் ரெஸ்பான்சிபிலிட்டியாக அந்த இடத்த வழிநடத்தவும் அந்த விஷயத்தை ரெஸ்பான்சிபிலிட்டியாக செய்யக்கூடிய வல்லமை உங்களுக்கு நிகர் வேறு யாருமே கிடையாது. அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு பொறுப்புள்ளவனாக இருப்பீங்க. எஸ்ஸுடைய பாசிட்டிவான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, லேர்னிங் ஸ்கில். லேர்ன் எவ்ரி டே அண்ட் லேர்ன் ஃப்ரம் எவ்ரிபடி. known is drop, unknown is a ocean சொல்கிற மாதிரி நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே தினமும் கற்றுக்கிட்டே இருப்பீங்க. ஒவ்வொரு நபர்கிட்ட இருந்தும் அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு தனித்துவத்தை நீங்கள் கற்றுக்கிட்டே இருப்பீங்க. கற்றுக்கிறது எஸ்ன்ற லெட்டருக்கு ஒரு தனித்துவம் அப்படின்னே சொல்லலாம். பணம், அதாவது எஸ்ன்ற லெட்டரில் நேம் வச்சுருக்கவங்க பார்த்தீங்கன்னா அதிகமான பணத்தை சேகரிப்பாங்க. பணத்தை சேகரிக்கக்கூடிய வல்லமை, திறமை அவங்களுக்கு தனித்துவமாகவே இருக்கும். அந்தளவுக்கு செல்வம் அவங்களுக்கு சேர்ந்துகிட்டே இருக்கும். ஹெல்பிங் மைண்டாக இருப்பாங்க. ஒருத்தருக்கு உதவணும் அப்படின்னாலும் சரி, ஒருத்தருக்கு உதவி செய்யணுன்னாலும் சரி, இவங்க முன்னாடி போய் நிற்பாங்க. ட்ரெண்டிங், அட்வான்ஸாக இருக்கக்கூடிய விஷயத்தை தேடி தேடி கற்றுக்குவாங்க. அவங்க தேடி போனாலும் சரி, இல்லை அட்வான்ஸான விஷயம் இவங்களை தேடி வந்தாலும் சரி, அதை அக்செப்ட் பண்ணி அதை லேர்ன் பண்ணுறக்கூடிய விஷயத்தில் இருப்பாங்க. அப் டு டேட், டாப் டு பாட்டம் இவங்க ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. பேச்சு திறமை அதிகம் இருக்கிறதால இவங்க சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங், மார்க்கெட்டிங் சம்பந்தமான ஒரு விஷயத்திலும் டீச்சிங்லேயும் இவங்க ரொம்பவும் தலை சிறந்தவங்களாக விளங்குவாங்க. மேலும் கம்யூனிகேஷன் ஸ்கில் இவங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப தெளிவாகவும் எல்லாருக்கும் புரியும்படியும் பேசக்கூடிய வல்லமை இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். எஸ் என்ற நேம் உள்ள ஒரு நபர் வந்து பார்த்திங்கன்னா தலைமைத்துவம் பண்பு அதிகமாக இருக்கும். ஒரு விஷயத்தை வழிநடத்தவும் சரி, ஒரு விஷயத்தை தலைமை ஏற்று அதை தலைமை முடிவெடுக்கவும் சரி, இவங்களுக்கு வந்து தனித்துவமான ஒரு தன்மை இருக்கும். நான் சொன்ன இந்த எல்லா விஷயங்களுமே எஸ் என்ற நேமில் ஸ்டார்ட் ஆகக்கூடிய குணாதிசயம். ஒருவேளை இது நேமுக்கு மட்டும் இல்லைங்க, ஒரு பிஸ்னஸாகவே இருந்தாலும் அந்த பிஸ்னஸுடைய தனித்தன்மை இப்படி தான் இருக்கும் அப்படின்றாங்க. ஒருத்தருக்கு நேம் அப்படின்னாலே அந்த நேமுடைய வல்லமை அவங்களுக்கு ஓரளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும். அது நல்ல விஷயமாக இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமாக இருந்தாலும் சரி. இதுவரைக்கும் எஸ் என்ற நேமுடைய தன்மை உங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியும். நான் சொன்னது உங்களுக்கு ஓரளவுக்கு ஒத்து போதா, இல்லை எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒத்து போகுதுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. பெரும்பாலும் ஒருத்தருக்கு நேம் வைக்கும்போது அந்த நேம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிறந்த தேதி, நட்சத்திரம், லக்னம் இதை பொறுத்து தான் வைக்கணும். அப்படி வைக்கும்போது தான் அந்த நேமின் மூலம் கிடைக்கக்கூடிய ஒரு வைப்ரேஷனும் ப்ளஸ் அவங்க பிறந்த தேதியில் கிடைக்கக்கூடிய வைப்ரேஷனும் இது எல்லாம் ஒன்று சேர்ந்து இன்னும் வலிமையான ஒரு வைப்ரேஷன், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அவங்க வாழ்க்கையில் கொடுத்து இன்னும் மென்மேலும் உயர்வதற்கு அவங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். நேம் வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு உந்துதல், ஒரு என்கரேஜ்மெண்ட் தான் கொடுக்குமே தவிர தூண்டுதல் கிடைக்கும். அந்த தூண்டுதலையும் அந்த சின்ன பொறியும் வச்சு நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றம் என்ற ஒரு மிகப்பெரிய ஜுவாலையை ஏற்றி நம்ம வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடையும். நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய பெயர் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்து ஒரு சுவாரஸ்யமான வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.